கைஸ், நாம் இன்னைக்கு வல்லன்மரம்லை கிரவுண்டில் தான் வரோம். இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து 55 கிரவுண்டு வந்து வாடுறாங்க. அவங்கள தான் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அது எப்படி சாத்தியமாகும்னு தெரியலை. அவங்கள மீட் பண்ண போகிறோம். ஹலோ சார். ஹாய், சொல்லுங்கள் சார். நீங்கள் டெய்லி வந்து 55 கிரவுண்டு 60 கிரவுண்டெல்லாம் ஓடுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். பட்டு இது எப்படி சாத்தியமாகும்? சாதாரண ஒரு மனுஷன் வந்து அவ்வளோத்துக்கு ஓட முடியுமா? ஸ்டார்டிங்லேயே இப்போ ஓட முடியுமா? இல்லை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து இந்த மாதிரி ஓடுறீங்களாங்கிறத வந்து சொல்ல முடியுமா? ஸ்டார்டிங்காக ஓட முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு கிரவுண்டில் ஆரம்பித்து, ஓகே, ஒரு கிரவுண்டு, 2 கிரவுண்டு, 5 கிரவுண்டு, 5லேருந்து 10 கிரவுண்டு, 10லேருந்து 20 கிரவுண்டு, 20லேருந்து 25, 30 அப்படி ஓடி தான் என்னால் 55 ஒன் டைம் ஓடினேன். ஓகே, செகண்ட் டைம் 55 அப்படி 2 டைமாக ஓடிருக்கேன். அது ஓடினதுக்கு எனக்கு ஒரு ஆள் பரிசு தந்தாங்க. பந்தயம் வைத்தது ஒரு ஆள், பரிசு தந்தது இன்னொருத்தர். அப்படி ஓடி ஒரு 7 இயர்ஸாட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இது மார்னிங் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுப்பீங்களா அல்லது ஈவினிங் அந்த டைமில் ப்ராக்டிஸ் எடுத்தால் நம்மளுக்கு வாக்கிங் போகிறது இந்த மாதிரி ரன்னிங் போகிறது நம்மளுக்கு நல்லதா? மார்னிங் இல்லை, காலையில் தான். காலையில் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஆமாம். எவ்வளோ டைமுக்குள்ள நீங்கள் வந்து இந்த ரன்னிங் முடிச்சிங்க? 55 கிரவுண்டு 2.25 மணி நேரத்தில் முடிச்சிருக்கேன். ஓகே, 2.25 மணி நேரம். 2 மணி நேரத்தில் ஒரு டைம் கேப் இல்லாமல் ஓடிருக்கேன். ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக 50 கிரவுண்ட் ஆட்டி எங்களோட கம்பெனி தந்தாங்க. எல்லாருக்கும் கம்பெனி கொடுத்தேன். நிற்காமல் 55 கிரவுண்டு ஓடினேன். மார்னிங் வந்து 50 கிரவுண்டு ஓடினது, மார்னிங் வந்து ஓடினது. ஓகே, 50 அது ஓடாததை நம்பாததுனால அடுத்த நாள் ஒரு பந்தயமாக வைத்து 55 கிரவுண்டாக ஓடி சாத்தியம் பண்ணி முடித்து பரிசு கிடச்சிது எனக்கு. ஓகே, இதனால நம்ம தொடர்ந்து நம்ம அப்படி சிலவங்க கண்டினியூஸாக சடனாக வந்து பண்ணும்போது அவங்களுக்கு ரத்த ஓட்டம் ப்ரெஷர் இந்த மாதிரி வரும்ல. சடனாக பண்ண முடியாது. ஓகே, ஒர்க் அவுட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர சடனாக யாருமே பண்ண முடியாது. இப்போ நானே கூட சடனாக டக்குனிட்டு பண்ணணும்னா முடியாது. அது ஒர்க் அவுட் பண்ணி 5 கிரவுண்டு, 10 கிரவுண்டு, 30 கிரவுண்டு, 40 கிரவுண்டு ஓடினா மட்டுமே அதுக்கு பண்ண முடியுமே தவிர மற்றபடி சடனாக ஓடி அது பண்ண முடியாது, சாத்தியம் இல்லை. அது எந்த ஒரு விளையாட்டும் நம்ம நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் எந்த ஒரு விளையாட்டும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். நம்ம எந்த ஒரு தொழிலுக்கு போனாலும் அதாவது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மட்டும் தான் நம்ம பழக முடியும். அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இதனால் நம்மளுக்கு பிளட்டு சர்க்குலேஷன் எல்லாமே கரெக்டாக எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும், உடம்பு ஒத்துழைக்கும். நிறைய பேருக்கு தொப்பை இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ நாளையில் குறையும்? அது ஒரு 1 வீக் நல்லா சரியாக ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து இருந்தால் 1 வீக். அதாவது நல்லா சாதாரண உடம்புக்கு 1 வீக்குள்ளெல்லாம் அந்த சாப்பாடு டயட்டில் இருந்து இது பண்ணா. மற்றபடி நல்லா தொப்பை உள்ளவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதம் அந்த மாதிரியாவது மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரி ஓடனா கண்டிப்பாக அது வந்து கம்மியாகும். கொழுப்பு அதாவது நம்ம உடம்புல வியர்வை அதிகமாட்டு வர அந்த கொழுப்பு அந்த வியர்வை மூலமாட்டு வெளியில் போக அந்த இது சரியாகும் கண்டிப்பாக. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வல்லமரம்ல ஸ்கூலில் தான் படிச்சிங்களா? ஆமாம், 1லேருந்து 12th வரை இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகே, இந்த தனியார் ஸ்கூலில் படிக்கிறதுக்கும் இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு ஏதாவது சொல்ல முடியுமா? தனியார் ஸ்கூலில் அவங்க ஃபீஸு கொடுத்து கொஞ்சம் கோச்சிங் கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த இது இல்லை. கவர்மெண்ட் சலுகை இருக்கும். ஆமாம், கோச்சிங் நல்லா இருக்குது. ஆனால் சலுகைகள் இங்கே அந்த ஃபீஸ் அப்படி இப்படின்னு கிடையாது, ஸ்ட்ரென்த்து கூட இருக்குது. அதனால் அதுக்கு அவ்வளோ வித்தியாசம். அங்கே ஃபீஸ் கொடுக்குறாங்க, கொஞ்சம் கோச்சிங் கொடுக்குறாங்க. இங்கே ஃபீஸு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலு, அதனால் நார்மலாக இருக்குது. இங்கேருந்தும் படித்து விஞ்ஞானியாகி போலீஸ் அப்படி எல்லாரும் இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. அதனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலே குறை சொல்லக்கூடிய வழி இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான் பெரிய லெவலில் இந்த காலகட்டத்தில் IPS IAS இது மட்டும் இல்லை முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. இது இங்கே படித்த ஒரு விஞ்ஞானி தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு விஞ்ஞானி சிவன் சரக்கலோலையை சேர்ந்தவர் விஞ்ஞானியாக இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தாலும் வந்திருக்காங்க. அது பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக. கைஸ், நம்ம ஃப்ரெண்டு கனகராஜ் அவங்க வந்து சொன்னாங்க டெய்லி வந்து ஒரு நாளைக்கு 55 கிரவுண்டு ஓடனதாட்டு. அது கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்தால் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. நல்லா வாக்கிங் டெய்லி போகணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. அதாவது பிளட்டு சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லா ஆற்றலாட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் யாரும் இப்போ அது பண்ணுறதில்ல.
எல்லாமே வேலை அது இதுன்னுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலைப்பளவு இருக்கிறதுனாலையும் அப்படி இருக்கும். ஆனால் டெய்லி வந்து இந்தமாரி ரன்னிங் போங்க, வாக்கிங் போங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃப்ரெண்டு சொன்னதும் கேட்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாட்டு இருந்தது. ஓகே, நம்ம வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே காய்ஸ்.